Hello everyone, welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம chapter 2ல first video பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் subscribe பண்ணனும்னா subscribe பண்ணிட்டு bell icon press பண்ணிடுங்க. Okay. So chapter 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலான ஐடியாஸ் கொடுக்கிற சாப்டர். அதாவது நம்ம இங்கிலீஷ் வந்து டீடைல்டா டெக்னிக்கலா அதோட கிராமர் ஆகட்டும் இல்ல சென்டென்சஸ் ஆகட்டும் இல்ல vocabulary ஆகட்டும் இதெல்லாம் இல்லாம இது வந்து ஜெனரல் ஐடியாஸ். ஒன்னு வந்து எப்படி நம்ம பண்ண முடியும். சோ இதெல்லாம் பண்ணனும்னு சொல்றீங்க பட் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான். ஓகேங்களா? சோ இத ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நம்ம பேச தான் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பேசுறதுக்கு நம்ம கூட யாரும் இல்லாம இருக்கலாம். லைக் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கான சூழ்நிலையும் ஆளும் உங்க பக்கத்துல இல்லாம இருக்கலாம். இன்னொன்னு இருந்தா கூட எனக்கு ஃபுல்லா தெரியாதப்ப எனக்கு பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு, தப்பா பேசி அவங்க கிண்டல் பண்ணிடுவாங்க, எனக்கு வந்து இது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஆப்ஷன் கிடையாது இன்னொருத்தட்ட பேசுறது, எனக்கு பேசவே தெரியலன்னு தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு வந்திருக்கேன், அதை பேசினாதான் கத்துக்க முடியும்னு சொல்றீங்க, அது எப்படி என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கலாம் அவங்க மைண்ட்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க லைக் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ்ல இருக்கவங்க, மேபி பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கவங்க, இல்லை இன்னொருத்தட்ட பேசுறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு, மேபி எனக்கு வந்து வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கான ஐடியாஸ் இது. ஸோ நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பேசுறதுக்கு இன்னொரு ஆள் இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்க இந்த 4 பாயிண்ட்ஸ் லைக் இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல 4 ட்ரை பண்ணாலும் சரி, நான் 4 ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்புட் அவுட்புட். நம்ம கம்ப்யூட்டரை பத்தி ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ எப்பயுமே கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் என்ன படிப்போம், கம்ப்யூட்டருக்குள்ள இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைசஸ்ன்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்குன்னு தெரியல. ஸோ இன்புட்னா உள்ள இருக்கிறது, அவுட்புட்னா வெளியே வருது. லைக் கம்ப்யூட்டருக்கு மவுஸு, வேற என்ன அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் அதெல்லாம் அவுட்புட்டா இருக்கும். இன்புட்டுங்கிறப்ப உள்ள இருக்கிறதுங்களா இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல இப்போ நான் இன்புட் அவுட்புட்னு சொல்றது 4 விஷயங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கான 4 டாபிக்: ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங். ஸோ நீங்க எந்த எக்ஸாமுக்கு போனாலும் லைக் காம்படிட்டிவ் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு இல்லை, நார்மலா நீங்க எந்த எக்ஸாமுக்கு போனாலும் இந்த ஐஎல்ட்ஸா இருக்கட்டும், டோஃபலா இருக்கட்டும், ஜிஆர்இ இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில் டெஸ்ட் பண்ற எந்த எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணீங்கனாலும் இந்த 4 தனித்தனியா இருக்கும். உங்களுக்கு பேச தெரியுதா, எழுத தெரியுதா, கவனிக்கிறது தெரியுதானா, அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியுதா, படிக்க தெரியுதா, அந்த 4 விஷயம் நம்மளுக்கு செப்பரேட் பகுதியா லைக் பார்ட்டா வந்து இந்த டெஸ்டிங்க்கு இது இருக்கும். ஸோ அதை தான் நம்ம எக்ஸாமுக்கு எப்படி நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு உள்ள போகிறது, நம்ம மைண்டுக்குள்ள விஷயங்கள் போகிறது. அவுட்புட் அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட இருந்து நம்ம மைண்ட்ல இருந்து விஷயங்கள் வெளியே வருது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட்னா என்ன பண்ணலாம், ரீடிங், லிசனிங், இது ரெண்டும் நம்மளுக்கு வார்த்தைகள் மைண்டுக்குள்ள போகும். ஸோ இந்த ரீடிங் லிசனிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்கிறது படிக்கிறது. ஸோ படிக்கிறது அப்படின்னா நான் நியூஸ் பேப்பர் படிக்கணுமா, டிக்ஷனரி படிக்கணுமா, இல்லை வேற ஏதாவது எடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல போறது உங்களுக்கு புக்ஸ். நிறைய புக்ஸ் படிக்கணும். புக்ஸ் அப்படிங்கும் பொழுது உடனே வந்து ஃபிக்ஷன் புக்ஸ், நான் ஃபிக்ஷன் புக்ஸ், இந்த மாதிரி டிக்ஷனரிஸ் அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம பிகின் பண்றப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம வந்து சின்ன புக்ஸ், காமிக் புக்ஸா இருக்கலாம், நம்ம குழந்தைங்களோட பெட் டைம் ஸ்டோரி புக்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன புக்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா அவங்களோட ஸ்கூல் புக்ஸ் கூட படிக்கலாம். இல்லை நார்மலா கடைக்கு போயிட்டு இந்த நார்மலா கிட்ஸோட ஸ்டோரி புக்ஸ், ஒரு 3 year old ஸ்டோரி புக்ஸ் வாங்கினீங்க வச்சுக்கோங்களேன். லைக் இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு 30 கதை இருக்கும், இல்லை 10 கதை இருக்கும், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்க தான் படிக்க போறீங்க. குழந்தைங்களுக்குனா யூ ஹேவ் டு செக் சேஃப்டி எல்லாம். பட் நம்ம தான் படிக்க போறோம். நார்மலா சாஃப்ட் பேக் பேப்பர் பேக் புக்கு எது ஒன்று வாங்கிக்கோங்க, அந்த புக்கை படிங்க. அதுல நீங்க படிக்கும்பொழுது ஒரு வார்த்தைக்கான மீனிங் தெரியும். அது ஏன் அந்த குழந்தைங்களோட புக்ஸ் நான் சொல்றேன்னா அந்த ஃபார்மேட் இருக்குங்க, அவங்க எழுதிருக்க வே வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் சில்ட்ரன், கிட்ஸுக்குங்கிறதுனால ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இல்லாம வார்த்தைகளும் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளா இருக்கும், எளிதா புரிஞ்சுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். ஆனா அந்த வகையில தான் நம்ம ரெகுலரா பேச போறோம். கரெக்டா நம்ம ஒன்றும் ஃபாரின் போய் பேசுறோம், ஃபாரினர்ஸ் கூட பேசுறோங்கிற மாதிரி விஷயங்கள் கிடையாது. நார்மலா நம்ம பேசுறது எனக்கு புரியணும், அவங்க பேசுறது நம்ம புரிஞ்சு பேசணும். தமிழ் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே தமிழ்ல வந்து 100% புலமை ஆகணும் அப்படின்னு நம்ம யாரும் ட்ரை பண்றது இல்லை இல்லைங்களா? நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு பேச, படிக்க, எழுத
புரிஞ்சுக்க நம்மளுக்கு இது தேவையான அளவுக்கு இருந்தா போதுங்கிறது தான் கான்செப்ட். தமிழ் இல்லை எந்த மொழியும் அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷும் பார்க்குறோம். ஸோ அதனால புக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா உங்களுக்கு பிடிச்சதுன்னா நியூஸ் பேப்பர்ஸ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு ஆர்டிகல்ஸ் இல்லை ஏதாவது மேகசின்ஸ், அப்புறமா இந்த ஸ்டோரி புக்ஸ், ஃபிக்ஷன் புக்ஸ், நான் ஃபிக்ஷன் புக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ரீடிங் புக்ஸ் ஒரு வெரி குட் ஹேபிட். நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அதை விடவே முடியாது. எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஹேவ் டு மேக் டைம்ங்க. ஸோ நம்ம நிறையா ஆப்ஷன்ஸில் சரி இது இல்லாட்டி இது இது இல்லாட்டி இதுன்னு குறைச்சி தான் நம்மளே நம்மளுக்கான டைமில் பண்ணலாம். ஸ்பீக்கிங் அலோன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போயும் எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு கொண்டு வர வேண்டாம். மேபி ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்கிற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது படிக்கலாம், இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கலாம், ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் அதை நிறுத்தி வச்சுட்டு கூட வேறு எதாவது பார்க்கலாம். அந்த டைமில் படிக்கலாம். ரைட்? ஓகே. இதெல்லாம் படிக்கும்பொழுது உங்களுக்கு புதுசாக வார்த்தைகள் ஏதாவது தெரியல, இல்லை அப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க, அப்போ தான் கூகுளில் வந்து மீனிங் சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க, டிக்ஷனரியில் மீனிங் பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை வந்து அடுத்த நாள் கண்டிப்பாக பேசும்பொழுது எங்கேயாவது யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து லிசனிங் அப்படிங்கிறப்ப உடனே வந்து நான் நியூஸ் கேட்கணுமா, ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரிஸ் கேட்கணுமா, மூவிஸ் பார்க்கணுமா, அந்த டைலாக்ஸ் கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிற மெயினாக நான் உங்களுக்கு லிசன் பண்ண சொல்வது மியூசிக்காக தான் இருக்கும். மியூசிக்னா சாங்ஸ். பேசிக்கலாக நம்மளுக்கு இங்கிலீஷ் சாங்ஸ் நம்ம எல்லாருமே நிறைய கேட்போம். ஸோ அது புரிஞ்சாலும் புரியாட்டியுமே நம்மளுக்கு அது கேட்க பிடிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்கோட கேளுங்க. லிரிக்குங்கிறப்போ பாடல் வரிகளோட கேளுங்க. லிரிக்கல் வீடியோஸ் பாருங்க. லிரிக்கல் வீடியோஸ்னால் அந்த லிரிக்ஸ் அப்படியே வரும். ஸோ அதை பாருங்க. வீடியோ சாங்ஸ் பார்க்கறது கூட லிரிக்கல் வீடியோ சாங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு மீனிங்கும் புரியும். ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, அது எப்படி இன்னொன்னோட இன்னொன்று எப்படி கனெக்ட் ஆகுது, என்னென்ன வேர்ட்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். மியூசிக் கேளுங்க. இல்லைன்னா மூவி கூட பாருங்க. மூவிஸ் வித் சப்டைட்டிலோட பாருங்க. சப்டைட்டில்ங்கிறப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், தமிழ் மூவி பார்த்தாலும் சரி, தெலுங்கு மூவி பார்த்தாலும் சரி, எது பார்த்தாலும் நான் இங்கிலீஷோட சப்டைட்டிலோட தான் பார்ப்பேன். ஜென்ரலாக நம்ம சப்டைட்டில்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், அந்த லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கும்பொழுது, அது புதுசாக தெரியாதுங்கும் போது இதை கீழே இங்கிலீஷ் படித்தோம்னா அதில் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான யூஸ்க்கு தான் சப்டைட்டில்ஸ் வந்துச்சு. ஆனால் நான் என்ன தமிழ் மூவிஸுமே நான் சப்டைட்டிலோட தான் பார்ப்பேன். உனக்கு தமிழ் தெரியாதாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் எனக்கு தமிழ் தெரியுமா தெரியாதான்னு. பட் அது எதுக்காக அப்படின்னா எனக்கு தமிழ் தெரியாதுங்கிறதுக்காக இல்லை, இங்கிலீஷில் மேபி நான் புதுசாக ஏதாவது வார்த்தைகள் அன்னைக்கு கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே சப்டைட்டிலோட தான் பார்ப்போம். நான் வந்து தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன். பட் எந்த லாங்குவேஜ் பார்த்தாலும் அந்த லாங்குவேஜ் தெரியுதோ தெரியலையோ பட் சப்டைட்டில் இங்கிலீஷில் நான் கண்டிப்பாக வச்சு தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு புதுசாக புரியாத லாங்குவேஜ் பார்க்கும்பொழுது லாங்குவேஜும் கற்றுக்க முடியும், என்னால் இங்கிலீஷோட அந்த லாங்குவேஜை கனெக்ட் பண்ண முடியும். தெரிஞ்ச லாங்குவேஜ் லைக் தமிழில் பார்க்கும்பொழுது என்னால் தமிழ் கூட இங்கிலீஷை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படியே என்னால் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் ஜெனரலாக அப்படி தான் பார்ப்பேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வர்றது தான் பேசிங். ஸோ நம்ம பேசும்பொழுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் கேட்குறேன்னா ஹவ் ஆர் யூ அப்படி கேட்க மாட்டேன். ஹவ் ஆர் யூ. ஹவுக்கும் ஆருக்கும் நடுவில் கேப் வரும், ஆருக்கும் யூக்கும் நடுவில் ஒரு கேப் விடும். ஸோ இது வந்து நம்ம தமிழில் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மருந்து குடிக்கிறோம் இல்லைன்னா அந்த மாத்திரை கிடையாது, அரை மாத்திரை, ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம். லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவில் கேப் ஆகட்டும், இல்லை ஒரு சொல்லுக்கும் ஐ மீன் ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இருக்க கேப்பாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரொனன்சியேஷனில் எவ்வளோ கேப் கொடுக்குறோம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாத்திரைகள் முடிவாகும். இது நம்ம இலக்கணம்ல படிச்சிருப்போம், ஸ்கூலில் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்போம். ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசி பழகி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பேசிங். இது வந்து நம்ம ஸ்பீக்கிங் வரும்பொழுது இதோட சேர்த்து இதையும் பண்ணிக்கலாம், கான்சென்ட்ரேட் பண்ணி. அடுத்து மிமிக்கிங், காப்பி. மிமிக்கிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எடுத்துக்கோங்க, அந்த கேரக்டரை அப்படியே காப்பி பண்ணுங்க. லைக் மோனோ ஆக்ட் மாதிரி. மேபி ஒரு சீன் எடுத்துக்கோங்க, அந்த சீனை அப்படியே அவங்களும் நீங்களும் அவங்களும் நீங்களும் அந்த மாதிரி நீங்களே அதை பண்ணி பாருங்க. இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கும்பொழுதும் அந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி உங்கள் கண் லைட்டாக அங்கங்கே போய் பார்த்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு அது கனெக்ட் பண்ண முடியும். உங்களே அறியாமல் உங்கள் ஆள் மனசில் சில வார்த்தைகள் சில இதுங்கெல்லாம் பதியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தை இப்படி தான் சொல்லுவோம் நம்ம நினச்சிட்டு இருப்போம், அது இந்த மாதிரியும் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த சப்டைட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்து ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசணும்,
பேசுங்கள். ஓகே, ஸோ பேசுங்கள் அப்படிங்கும் பொழுது யார்கிட்ட பேசுறது? நம்ம கிட்ட தான் நம்ம பேச போறோம். நம்ம கிட்டே நம்ம என்ன பேசிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐடியா சொல்றேன். ஏதோ ஒரு இங்கிலீஷ் மூவி பாருங்க. அந்த மூவி இருந்து ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க. அந்த கேரக்டர் எடுத்துட்டு அந்த கேரக்டர் மாதிரியே பேசி பழகி பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் எடுத்துட்டு அவர் பேசுற டயலாக்ஸ் எல்லாம் அவர் மாதிரியே பேசி பாருங்க. நீங்க மட்டும்தான் பண்ண போறீங்க, உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண போறதில்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச விதமா சவுண்டாவோ சவுண்டு கம்மியாவோ பிடிச்ச டயலாக்ஸ் எதுவா வேணா பேசி பாருங்க. ஸோ இப்படி நான் பேசுறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன ஆக போகுது, சும்மா ஜாலியா இருக்கும், இதை என்னையவே நான் கிண்டல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களே அறியாம அந்த வார்த்தைகளும் அதோட மீனிங்கும் அதோட ஃப்ளோ எப்படி இருக்கு, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்ம மனசு உள்வாங்கிக்கும். நம்ம வாய் வழியா வெளியே வருது. இது எப்படி வரும்? காது வழியா கேட்டு நம்ம வாய் வழியா வெளியே வரும்போது அதை கண்டிப்பா நம்ம மைண்டை அதை கேப்சர் பண்ணிக்கும். ஓகேங்களா? அடுத்து ரைட்டிங். ரைட்டிங் அப்படின்னா எழுதுறது. எஸ், ரைட்டிங் எதுக்காக பண்றோம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்றீங்க, எதுக்கு ரைட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம ஒட்டுக்காக இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். பட் சிலருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச வரும், சிலருக்கு எழுத வராது. அது கம்பசூத்திரம்லாம் இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ எழுதுறது அப்படிங்கும்பொழுது உடனே ஆர்டிக்கல் எழுதணுமா, பப்ளிஷ் பண்ணணுமா, புக் எழுதணுமா அந்த மாதிரி கேட்காதீங்க. என்னை மாதிரி புக் எழுதணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? என்னோட புக்குமே நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காக எழுதுனது தான். ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூ கேன் ப்ரீ ஆர்டர் யுவர் புக்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ எழுதுறது அப்படிங்கும்பொழுது டெய்லி நைட்டு நீங்கள் டைரி எழுதுற ஆளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். டெய்லி ஒரு பேஜ், மினிமம் ஒரு பேஜ். இல்லை எனக்கு சுத்தமாகவே டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃபாவது எழுதுங்க. டெய்லி எழுதுங்க. ஒரே நோட்டை மெயின்டைன் பண்ணுங்க. அன்னைக்கு நடந்ததை, லைக் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்ததை டைரி, ஜேர்னலாக எழுதலாம், டைரியா எழுதலாம். ஸோ இல்லை நார்மலாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எழுதலாம். மேபி ஒரு படம் பார்த்தீங்க அதோட ரிவ்யூ எழுதலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்க அதோட கமெண்ட்ரிஸ் மாதிரி எழுதலாம். இல்லை அந்த நாளில் இருக்க ஒரு எமோஷனை நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதை எழுதலாம். எப்படி வேணா எழுதலாம். பட் பேசிக்காக நான் சொல்றது, ஒரே நோட்டில் திருப்பி திருப்பி எழுதுங்க. அதை ஒரு 30 days இல்லை ஒரு 10 days கழிச்சு அதை படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் இருந்ததுக்கும் இன்னைக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத உங்களாலேயே உணர முடியும். ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நான் கற்றுக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு அதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு படிச்சு பாருங்க. அப்பயே உங்களுக்கு சில தவறுகள் தெரியும். அதை திருத்தி மறுபடியும் எழுதுங்க. உங்களுக்கு எப்போ வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ வரைக்கும் அதை திருப்பி திருப்பி திருத்தி திருத்தி எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இது என்னோட கிளாஸ்ல 1-to-1 கிளாஸஸ் நிறைய வருவாங்க. லைக் ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஏதோ வேலைக்காகவோ அதுக்காகவோ இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, சவுதியில் இருப்பாங்க, ஈவன் யூஎஸ்ஏல இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கிட்ட வரும்பொழுது அவங்களுக்கு நான் இந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். அவங்க திருப்பி திருப்பி எழுதி அவங்க கரெக்ட் பண்ணது எல்லாமே எனக்கு காட்டுவாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் எந்தெந்த கான்செப்ட் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதில் தெரியும். உங்களுக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது பேசிங். பேசிங் அப்படிங்கிறது ஃபேஸிங் இல்லை, பேசிங். ஃபேஸிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு மொழியோட ப்ரொனன்சியேஷன் மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசும் பொழுது சில இடங்கள்ல கேப் கொடுப்போம், சில இடங்கள்ல ஹை டோன் கொடுப்போம், சில இடங்கள்ல லோ டோன் கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் கேட்கும் பொழுது நம்ம கடைசியாக முடிக்கும் பொழுது ஹை டோன்ல முடிப்போம், ஆன்சர் சொல்லும் பொழுது முடிக்கும் போது லோ டோன்ல முடிப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுதான் பேசிங். ஸோ நான் ஒரு லாங்குவேஜ் பேசும்பொழுது அந்த லாங்குவேஜோட ஃப்ளோ எப்படி இருக்கு, எந்த இடத்துல கேப் கொடுக்கணும், எந்த இடத்துல பிரேக் பண்ணணும், எந்த இடத்துல ஹை பிச்சா பேசணும், எந்த இடத்துல லோ பிச் கொடுக்கணும், லைக் ஸ்பைக் எங்க ஆகணும். இங்கே அவங்கள மாதிரி பேசி பாருங்க, அவரோட டயலாக்ஸ் தான் பேசி பாருங்கன்னு ஒரு கேரக்டர் சொன்னேன். இங்க மிமிக்கிங் காப்பி அவங்கள அப்படியே காப்பி பண்ணிட்டு யாராவது ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் எடுத்து ஜாக் ஸ்பேரோ சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அவர் எடுத்துக்கலாம். ஜாக் ஸ்பேரோவும் இன்னொருத்தரும் அந்த சீன்ல எப்படி பேசிக்கிறாங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, இவங்க என்ன ஆன்சர் பண்றாங்க, அந்த மாதிரி நீங்களே கொஸ்டின் கேட்கறதும் நீங்க, ஆன்சர் பண்றதும் நீங்கிற மாதிரி மோனோ ஆக்ட் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது vocabulary, conversational skills and react பண்றது, like immediately you can react, you can give your answers.
கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகுறது, இது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு கண்கூடா ஆகாட்டியும் உங்கள் ஆள் மனசில் அது பதிஞ்சுக்கிட்டே வரும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். கடைசியாக கிரியேட்டிவ் ப்ராக்டிஸ், ஓப்பன் அப் யுவர் மைண்ட். ஸோ கிரியேட்டிவ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மைண்டில் நம்மளே வந்து ஒரு சூழ்நிலை இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு சிச்சுவேஷன், எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படிங்கும்பொழுது அவங்கள்ட்ட நீங்கள் என்னென்னலாம் பேசுவீங்க, அந்த கான்வர்சேஷன் எப்படி வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த கான்வர்சேஷனை அப்படியே இங்கிலீஷில் பேசி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், டே எங்கடா இருந்த, என்னடா இவ்வளோ நாள் ஆளே காணோம், என்ன பண்ணிட்டு இருந்த, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஓ இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டியா, படிச்சு முடிச்சிட்டியா, ஓ அப்பா ஊருக்கு போயிருக்காரா, தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்போம். அதே மாதிரி அவங்க திருப்பி பதிலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களையும் மேபி நீங்கள் யாரோ ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இந்த சினிமாஸ்லாம் காட்டுவாங்க. அது ரியல் லைஃப்லாம் ட்ரை பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணாடி பார்த்து ஹீரோ வந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அத்தனை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது சொதப்பிடுவார். ஆனால் இதில் அப்படி நடக்காது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ஷார்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ரீடிங், லிசனிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் ஆகட்டும், லைக் யுவர் இன்புட் அவுட்புட் மெத்தட்ஸ், இல்லை பேசிங் ஆகட்டும், இல்லை மிமிக்கிங் காப்பி இருக்கட்டும், இல்லை க்ரியேட்டிவ் ப்ராக்டிஸ் இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணுறீங்க, ஷார்ப் பண்ணுறீங்க. ஸோ தட் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து இன்னொருத்தரோட உதவி இல்லாமல், லைக் டிபெண்ட் ஆகாமல் நீங்கள் உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கான வழிகள் இதெல்லாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்லை யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணாத இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட உங்களால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா வெல் கூட அது பண்ணுங்க. இன்கேஸ் அந்த மாதிரி யாரும் அமையலை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இல்லை அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கும் பொழுது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2-3 ஆக்ட் பண்ணாமல் ரோல் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஆல் அப் டு யூ. பட் நம்ம பார்க்குறது எல்லாமே நம்மளோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க நம்ம கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ், ஃபேமிலி குரூப்ஸ், கலீக்ஸ் குரூப் எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது தான் இந்த யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இதை அனுப்பும், நிறைய பேர் நம்மக்கிட்ட இருந்து பயனடைய முடியும். அதுக்காக தான். அண்ட் புக் வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்பர் நம்மளோட சேனல் டீட்டெயில்ஸில் இருக்குது, கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.